24 குடிமுக உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்குற இந்த பகுதி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணக்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பகுதி தாங்க. இது ஒரு அழகான கடற்கரை பகுதிங்க. இந்த பகுதிக்கு நீங்கள் வரணும்னா நம்ம நாகர்கோவிலேருந்து சரியாக 17 கிலோமீட்டர் தூரம் நீங்கள் பயணம் பண்ண வேண்டியிருக்கும். குறைந்தபட்சம் நீங்கள் 30 நிமிஷமாவது இந்த பயணம் பண்ணி வர வேண்டியிருக்கும். அப்படி நீங்கள் இந்த கடற்கரைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே என்னெல்லாம் பார்க்கணுன்னா, முக்கியமாக சுனாமி நேரத்தில் அடிக்கப்பட்ட பாலம் இருக்குதுங்க. அதாவது 2 ஊர்களை இணைக்கக்கூடிய ஒரு பாலம் இங்கே இருந்ததுங்க. அந்த பாலம் சுனாமி டைமில் அலைகளால் தாக்கப்பட்டு துண்டாடப்பட்டதுங்க பாலம். அந்த பாலம் இருக்குதுங்க. அப்புறம் காயல் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குங்க. காயல்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, குளத்து நீரும் ஆற்று நீரும் ஒன்று சேர்ந்து கடற்கரைக்கு கடலுக்கு வரோம்ல, அந்த பகுதி தாங்க நாங்கள் காயல்னு சொல்லுவோம். அந்த காயல் பகுதியில் இப்போது படகு சவாரி வச்சுருக்காங்க. நீங்கள் குடும்பத்தோடையோ இல்லை நண்பர்களோட வந்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாங்க. அப்படி ஒரு பிளேஸுங்க அந்த பிளேஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த காயல் பகுதியில் நீங்கள் படகு சவாரி செய்யும்போது பக்கத்துலேயே அழியாத்தி காடுகள் அப்படின்னு சதுப்பு நில காடுகள் இருக்குங்க. அந்த காட்டு வழியாகவும் நீங்கள் பயணம் பண்ணலாங்க. ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் தரக்கூடிய ஒரு இடமா அந்த இடம் அமையுங்க. நான் படகு சவாரி பண்ணது கிடையாதுங்க. நான் மேம்பாலத்துலேருந்து பார்த்துருக்கேன். செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் பயணம் பண்ணி நீங்கள் அந்த சந்தோஷத்தெல்லாம் அனுபவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, நம்ம கன்னியாகுமரி மாவட்ட கடல்களை பற்றி தாங்க நான் இப்போ நம்ம சேனலில் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். அப்படி போட்ட வீடியோக்களில் எனக்கு இந்த கடலை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கடலை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்க, ரொம்பவே அலை இல்லாமல் குளம் மாதிரி கிடந்ததுங்க. இந்த மணக்குடி ஊரில் ஏதோ திருமண வீட்டு ஃபங்க்ஷன் நினைக்கிறேங்க. நிறைய பேர் இந்த கடற்கரையில் அந்த அலைகளோடு விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சில டூரிஸ்ட்களும் நின்னாங்க. நான் தள்ளி போய் நின்று வீடியோ எடுக்கும்போது கொஞ்சமாக காமிச்சிருப்பேன் அவங்கள. ஏன் பக்கத்தில் நின்று எடுக்கலைன்னா, சில பேர் நம்மகிட்ட சண்டை இடுவாங்க, எதுக்கு எங்களெல்லாம் வீடியோ எடுக்கிறீங்கன்னு. அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அவங்களெல்லாம் ரொம்பவே காட்ட மாட்டேன். அதனால் ஒதுங்கி நிற்கிறேன். இப்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க இந்த கடல் எவ்வளவுக்கு அமைதியாக இருக்குதுன்னு பாருங்கள். என்னோடய வீடியோவை நீங்கள் பதிவாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கடல் எவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. குளம் மாதிரியே இருக்குங்க. இந்த கடற்பகுதியிலிருந்து நீங்கள் இடது பக்கமாக இந்த கடற்கரை ஓரமாகவே நீங்கள் போனீங்கன்னா சொத்தவிடை அப்படிங்கிற ஒரு அழகான கடற்கரை பகுதி வருங்க. இந்த கடற்கரை பகுதிக்கு செல்ல வெறும் 4 கிலோமீட்டர் பயணம் பண்ண வேண்டியிருக்குங்க நீங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த மணக்குடியிலேருந்து சரியாக 10 கிலோமீட்டர் தொலைவு தாங்க நம்ம கன்னியாகுமரி கடற்கரை இருக்குது. அதை பற்றி நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் 1K சப்ஸ்கிரைப் இன்னும் சில பல நண்பர்கள் தான் நமக்கு தேவை. தொடர்ந்து ஆதரவு நண்பர்களே. வணக்கம்.